இன்னைக்கு நம்ம நிதாராஸ் கிச்சன்ல பார்க்க போறது இட்லி பொடி. ரொம்ப ஈஸியா டேஸ்டியா எப்படி இட்லி பொடி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வெள்ளை உருட்டு உளுந்து 150 கிராம், கடலை பருப்பு 75 கிராம், பொட்டுக்கடலை 75 கிராம், வரமிளகாய் 50 கிராம், பூண்டு 10 பல், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயமும் உங்க தேவையான அளவு போட்டுக்கலாம். இட்லி பொடிக்கு தேவையான அளவு பார்த்தாச்சு. அது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். வெள்ளை உருட்டு உளுந்து 150 கிராம். இதை நம்ம சிம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கணும். அடுப்பு பார்த்தீங்கன்னா சிம்லே வச்சுட்டு நமக்கு ஒரு ப்ரௌனிஷ் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். நம்ம லைட் ப்ரௌன் வர மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சிம்லே தான் வச்சு நம்ம எடுக்கணும். கொஞ்சம் விட்டாலும் நீங்கள் பெரட்டுறதை விட்டாலும் அது கருகிடும். கருகிறத விடாமல் நம்ம பண்ணணும். கொஞ்சம் இது பண்ணினாலும் அதோட டேஸ்ட் மாறிடும். பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷில் வந்துடும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா நீங்கள் அந்த நல்லா வறுபட்டுருச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாடை போய் நல்லா உளுந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் இறக்கிக்கலாம். உளுந்து வறுத்து நம்ம கொட்டி ஆற வச்சாச்சு. அடுத்து நம்ம கடலைப்பருப்பு எடுக்கிறோம். அது 75 கிராம்ஸ். இப்போ அதையும் அதே மாதிரி சிம்மில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சேம் அதே உளுந்துக்குள்ள ப்ராசஸ் தான். பச்சை வாடை போகிற அளவுக்கு வறுத்துட்டு லைட் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. அதே ப்ரௌனிஷ் வந்துருச்சு. நம்ம கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பொட்டுக்கடலை எடுத்திருக்கோம். இதுவும் 75 கிராம்ஸ் தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ஏன் நம்ம ஆட் பண்ணுறோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். குட்டீஸ்லாம் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பொட்டுக்கடலை 75 கிராம்ஸ். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். லைட் ப்ரௌனிஷாக வந்தோடனே நம்ம வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான். பொட்டுக்கடலை இந்த மாதிரி நிறம் வந்தோடனே நம்ம கொட்டி ஆற விட்டுக்கலாம். இப்போ வர மிளகா 50 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக இருக்குன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். மிளகா லைட்டாக அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம போட்டுக்கலாம். ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க. மிளகா நல்லா வறுபட்டுருச்சு. இதை கொட்டி நம்ம ஆற விட்டுக்கலாம். இப்போ பூண்டு 10 பல் எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோல் நீக்கணும்னு அவசியம் இல்லை. மேலே இருக்கிற அந்த திக்கானதை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த தோலோடு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். ஸோ கொஞ்சம் கூட ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னா அது ஒரு பக்கமாகவே உங்களுக்கு நல்லாவே செவந்துடும். ப்ளஸ் கருகுச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் மாறிடும். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு அரோமாலையும் டேஸ்ட்லையும் வேணும்னா சிம்மில் வச்சு நம்ம பொறுமையாக வறுக்கணும். பூண்டு நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ அந்த பச்சை வாடை போய் நல்ல வாசனையாகவும் இதாகவும் இருக்குது. இதை நம்ம கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ நான் பெருங்காயம் எடுத்திருக்கேன். கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ பெருங்காயம் நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த கட்டி பெருங்காயம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பபுள் வரும் எழுந்திரிச்சு. ஸோ அது வர வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். பெருங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு. அந்த பபுள் வந்துடுச்சு. ஸோ இதை நம்ம கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இட்லி பொடி எண்ணெய் விட்டு அரைப்பாங்க. ஸோ எண்ணெய் விட்டு வறுத்து அரைக்கிறதும் ஓகே தான். பட் இந்த மாதிரி எண்ணெய் விடாமல் நம்ம வறுத்து அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மந்த்ஸுங்கிறது 6 மந்த்ஸ் கூட நீங்கள் லைஃப் லாங் வச்சுக்கலாம். எந்த ஒரு வண்டுவோ இதுவோ நமக்கு இதாகாது. இப்போ கருவேப்பிலையோடு சேர்த்து நம்ம தேவையான அளவு உப்பும் இதிலே போட்டு வறுத்துக்கலாம். அது எதுக்காக உப்பு நம்ம இதோட சேர்த்து வறுக்கிறோன்னா அந்த ஈரத்தன்மை இல்லாமல் அதுவும் கொஞ்சம் ட்ரை ஆகும் அப்படிங்கிறதுக்காக அதோடு சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்தது எல்லாமே ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு டிப்ஸ், இதில் ஒரு குட்டி அளவு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
அம்மாவின் அன்பும் பாட்டியின் ஆரோக்கியமும் கொண்ட பப்புடொட்டு ஹெல்தி ஃபுட் தாம்பரம். நாங்கள் ஹெல்தி ப்ராடக்ட்ஸ்லேருந்து மசாலா ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் ரொம்ப சுத்தமான முறையில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ப்ளஸ் இந்தியா ஃபுல்லாக ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே இருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி ஹெல்தியான லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.